கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா புதிய ஆசீர்வாதத்தினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கும் அப்பா கொடுக்க போகிற வார்த்தை எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 27வது வசனம். எசேக்கியேல் சாப்டர் 37 verse 27. என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும், நான் அவர்கள் தேவனா இருப்பேன், அவர்கள் என் ஜனமா இருப்பார்கள். இன்னைக்கு காலை நேரத்தில் அப்பா கொடுக்கிற வார்த்தை, என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும். அப்பாவுடைய வாசஸ்தலம், அப்பா தங்குகிற இடம் உங்கள் வீட்டுல இருக்கும். நான் அவர்கள் தேவனா. அப்பா சொல்றாங்க, உங்களுடைய தேவனாக அவர் இருப்பேன் என்று சொல்ல. இன்னைக்கு அநேகர் சொல்லுவாங்க, எனக்கு சிஎம் தெரியும், பிஎம் தெரியும். அவங்களுக்கு நம்மள தெரியுமான்றதுதான் கேள்விக்குறி. இன்னைக்கு அப்பா சொல்றாங்க, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். அண்ட சராசரங்களை படைத்த அப்பா சொல்றாங்க, நான் உங்கள் தேவனா இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று சொல்லுகிறார். இந்த வாக்கு தத்தத்தை இந்த காலை நேரத்தில் அப்பா கொடுக்குறாங்க. இந்த வாக்கு தத்தம் எப்படி நாம் சுதந்திரித்துக் கொள்வோம் என்பதை குறித்து ஒரு 2 வசனத்தில் நாம் பார்ப்போம். வெளிப்படுத்துதல் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ரெவலேஷன் 1st chapter verse 16. அவர் வாயிலிருந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அப்பாவோட வாயிலிருந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. இது நமக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னா, அநேகர் என்ன சொல்லுவாங்க, சோத்திரம், பட்டயம் ஒரு கத்திக்கு 2 பக்கம் ஷார்ப்பா இருக்கும், ஒரு பக்கம் மழுங்கி போனா இன்னொரு பக்கம் யூஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. சிலர் ஆவிக்குரியதுல என்ன சொல்லுவாங்க, மெசேஜ் கேட்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை பேசுறவங்களுக்கும் பேசுவாரு, சொல்றவங்களுக்கும் பேசுவார்னு சொல்லுவாங்க. ஆனா ஆவியின் பட்டயம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17th verse, எபிசியன் 6th chapter 17th verse, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தேவ வசனம் தான் எது? ஆவியின் பட்டயம் என்று சொல்லுகிறார். அப்போ பட்டயம்னா எதுக்கு அர்த்தம்? கர்த்தருடைய வார்த்தை தான் பட்டயம். சோத்திரம். அப்ப இருபுறம் கருக்குள்ள பட்டயம்னா என்ன பிரதர் அப்படின்னு கேக்குறீங்களா? இருபுறம் கருக்குள்ள பட்டயம்னா ஒண்ணு இல்ல, அப்பா எழுதின அவருடைய வார்த்தை பட்டயம். அவர் சொல்லுகிற அந்த வார்த்தையை மீண்டுமாக நாம் சொல்ல வேண்டும். சோத்திரம். அப்பதான் அது நிறைவேறும். நாம் முதல்ல பார்த்தோம், எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்துல 27ஆம் வசனம் பார்த்தோம். அதே எசேக்கியேல்ல 37ஆம் அதிகாரத்தை நீங்க ஃபுல்லா படிச்சு பாருங்க, ஃப்ரீயா இருக்கும்போது. சோதரம். அதுல அப்பா 1ஆம் வசனத்திலிருந்து சொல்லுவாங்க, சோதரம், அந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து பேச வேண்டும் என்று சொல்லி அப்பா சொல்லுவாங்க. 4வது வசனத்துல, அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகள், லட்சக்கணக்கான எலும்புகள், உலர்ந்த எலும்புகள் அங்க இருக்கு. அந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து அப்பா பேசணும்னு சொல்றாங்க. அப்பா தீர்க்க தரிசனமாக எசேக்கியேல்கிட்ட சொன்னத எசேக்கியேல் திருப்பி சொல்லும் பொழுது, அந்த லட்சக்கணக்கான எலும்புகள், உலர்ந்த எலும்புகள் எல்லாம் ஒன்றாக கூடி நரம்புகள், சதை, தோல், ரத்தம் எல்லாம் வந்து கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அவர் அப்படியே அதை சொல்லும் பொழுது அவ்வளோ பெரிய மிராக்கள் அந்த 37ஆம் அதிகாரத்துல நடந்துச்சு. அதேதான் இன்னைக்கு அப்பா சொல்றாங்க, இருபுறம் கருக்குள்ளப்பட்டு இந்த வேதம் ஒரு முறை அப்பா எழுதி கொடுத்த வார்த்தை. இந்த வார்த்தைய நாம திருப்பி சொல்லணும். சூத்திரம். நான் ஆசீர்வாதமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லணும். அப்பதான் அது நிறைவேறும். அதுதான் இருபுறம் கருக்குள்ள பட்டயம். அந்த வார்த்தை அவருடைய தழும்புகளால நான் சுகமாயிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை அப்பா ஒரு வாட்டி சொல்லிட்டாங்க, நம்ம இன்னொரு வாட்டி சொல்லணும். சொல்லும் போதுதான் அது நிறைவேறும். இப்படி அநேக காரியங்கள் அப்பா நமக்கு வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறாங்க. நீங்க அதை படிக்க, அதனாலதான் வேதத்தை படிங்கன்னு சொல்லுது. அந்த வார்த்தை உங்களோடு கூட பேசும்போது அந்த வார்த்தையை நீங்க அறிக்கை செய்யும் பொழுது அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில நிறைவேறும். இப்பொழுதும் நாம் கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்திலும் நீங்க சொல்றீங்கப்பா, நீங்க என்னுடைய ஜனங்கள், நான் உன்னுடைய தகப்பன் என்று சொல்லியிருக்கிறேன். ஆம் தகப்பனே, அது மாத்திரமல்ல, இவ்வளவு நாள் உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கூடாதபடி இருந்த தடைகள் என்ன என்பதை காண்பித்து கொடுத்திருக்கிறப்பா. இருபுறம் கருக்குள்ள பட்டயம், உம்முடைய வசனமாகிய அந்த பட்டயத்தை எடுத்து நீ சொன்ன அந்த வார்த்தையை மீண்டுமாய் அதை நான் சொல்லும் பொழுது தேவாதி தேவன் அந்த வார்த்தையை நிறைவேற்றி முடிக்க வல்லவரடியா இருக்கிறப்பா.
தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுதும் உம்முடைய வார்த்தையின் வல்லமை உம்முடைய பிள்ளைகளுடைய இல்லத்தில் இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, உங்களுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை இப்பொழுது நினைவு கூறுங்க. அந்த வார்த்தையை சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அந்த வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும் என்று சொல்லுகிறார். தேங்க்யூ லார்ட். ஒரு சமத்தர ஹந்தல பரிபாக்கர் ஏத்தல பரிபி ஷலத்தர பலிபூத்துரு. தேங்க்யூ லார்ட். கர்த்தருடைய வல்லமை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலேயும் இறங்குகிறது. அவர் குடும்பத்தில் ஒவ்வொருவர் மேலேயும் இறங்குகிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயம் இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ். நீங்க என்ன பிரச்சனையோட, என்ன வியாதியோட, என்ன காரியத்தோட பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ அது கம்ப்ளீட்டாக இந்த நொடி மாறுகிறது. அப்பா எல்லாவற்றையும் மாற்றுகிறாங்க. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். உம்முடைய உயிர்த்தெழுதின் வல்லமை இறங்குகிறதற்காய் நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். எல்லா அற்புதத்தையும் நீர் இப்பொழுது செய்கிறீர். அவர்கள் என்ன ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ அந்த அற்புதத்தை இப்பொழுது நீர் செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் உம்முடைய கரம் அவர்களோடு கூட இருந்து அவர்கள் போக்கு வரத்து எல்லாவற்றையும் பாதுகாத்து அவர்கள் செய்கிற வேலையை ஆசீர்வதித்து இந்த நாள் அவர்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி. உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. குடும்பத்தை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். God bless you all. Praise the Lord.